இந்த நேரம் உன்னை தேடிதான் இயேசு வந்திருக்கிறார். ஆமா, தேவைக்காய் வருகிற கூட்டம் அல்ல நீ, தேவையே இயேசுதான் வந்திருக்கிற. எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ அவமானங்கள், எதையும் கர்த்தர் மறக்கல. நீ இழந்ததை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். இந்த ரெண்டு கையை உயர்த்தி நான் நம்புற கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் புதிய அபிஷேகத்தால் நிரப்புவார். பலி செலுத்தின பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்தது. இதோ உண்மையாய் அர்ப்பணித்திருக்கிற ஓ மேல பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து இந்த அக்கினியை விடாத விடாத. இயேசு வந்திருக்கிறார். என்னடா எனக்கு வித்தியாசமான சத்தம் காதுல கேட்குதுன்னா இந்த சத்தம் வேற ஒன்றும் இல்லை. ஒன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, ஒன்னை உயர்த்தும்படியாக உன் பேரை, அவன் அந்த பைபிள்ல குருடனோட பேரை எழுதினார் இல்லையா, அவன் பேரை பெருமைப்படுத்தினார் இல்லையா. நான் எப்படி சொல்றேன், இந்த நாள் நீ காதால கேட்டதை எல்லாம் உன் கண்கள் காண போன அக்கினி விழுச்சு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும். சிலரை கர்த்தர் கையில எடுக்கிறார், சிலரை கர்த்தர் கையில் எடுக்கிறார். இது தற்செயலாய் ஏற்படுத்த